ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, அவசரப்பட்டு என்னை தள்ளிவிடாம இந்த வராகி அம்மாவின் வாக்கை கேட்க வந்து விட்டாயரானே. இது சாதாரணமா ஏதோ நானும் சொல்றேன்னு சொல்லிட்டு போற வாக்கல்ல. உன் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு சத்தியம் பண்ணி சிறப்பாய் செய்து கொடுக்கக்கூடிய சத்தியமான வாக்கு. நிச்சயம் நம்பிக்கையோடு நீ இதை கேட்டினா இன்னும் சரியா 1 மணி நேரத்துல உன் வாழ்க்கையில உனக்கான நல்லது நடந்தே தீரும். உனக்காக அக்கறையோடு பேசவும், உனக்காக ஆதரவு செலுத்தவும், நீ சாய்ந்து கொள்ளவும் அடுத்தவங்க வந்து தோள் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதே. யாருமே எனக்கு எது தேவையில்லை, யாரையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன்ற அந்த எண்ணம், நம்பிக்கை உனக்குள்ள இருக்கணும். அப்போதுதான் இமயமலை போல உன்னால உயர்ந்து நிற்க முடியும். எந்த விஷயத்திலும் அது சரியா நடக்கல, இது சரியா நடக்கலன்னு நீ கண்ணீர் துளிகளை வலிய விட்டு கஷ்டப்படாதே. உன் நெற்றியிலிருந்து வியர்வை வழிந்து ஓடணுமே தவிர கண்களில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது. நெற்றியில வியர்வை வர்ற அளவுக்கு உன்னாலான உழைப்பையும் முயற்சியையும் நீ செய்ய பழகு. ஒவ்வொரு நாளும் ஒரே துணியவா நீ போட்டுக்கிட்டு இருக்க? ஒவ்வொரு நாளும் வேறு வேறு துணியை உடுத்துவது போல ஒவ்வொரு நாளும் இந்த வராகியம்மா உன்னை புதுசாதான் படைச்சிக்கிட்டே இருக்கேன். நீயும் உன் செயல்களை புதுசு புதுசாக செய்ய பழகு. முயற்சிகளை மாற்றி மாற்றி செய்யும் போது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வாழ்க்கை உன் வசமாக மாறும். கண்டிப்பாக வெற்றிகள் வந்து குவியுமே செல்லமே. உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையோட மகிழ்ச்சியாக இந்த நாளை தொடங்கு. வெகு சீக்கிரம் உன் வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்வேன். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும், எவ்வளவு சொகுசா சுகமா சந்தோஷமா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ அப்படி நீ விரும்பிய கனவு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். நீ சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியோடு வாழும்படி செய்கிறேன். என் அருளால இனி எல்லா காரியங்களும் உனக்கு வெற்றிகரமாக நடக்கப் போகுது. காலதாமதம் ஆகுதேன்னு கவலைப்படாத. சில தரமான நல்ல செயல்கள் நடப்பதற்கு கொஞ்சம் காலதாமதமாக தான் செய்யும். ஆனால் கடைசியில் அது உனக்கு சிறப்பாக நான் நடத்தி கொடுத்துருவேன். பூமிக்கு அடியில் பல வருடங்களாக மண்ணுக்குள் புதைஞ்சிருக்கிற வைரத்தை நிலக்கரியை போலதான் பல ஆண்டுகளாக உன் மனசுக்குள்ள சில நல்ல எண்ணங்கள் தங்கமாக புதைஞ்சு கிடக்கு. முதல்ல மனசுக்குள்ள இருக்கிறதையெல்லாம் வெளியே கொண்டு வா. புடம் போட்ட தங்கம் போல் நீ ஜொலிக்கும்படியும் உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். நிச்சயம் நீ தங்கம் போல ஜொலிக்க தான் போற. சொக்க தங்கமாக வாழ்க்கையை ஜெயிச்சு ஜொலிப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. எப்பவும் நீ என்கிட்ட வைக்கிற பிரார்த்தனை மூலமாக இந்த வராகி அம்மா உன் மனசோட பேசிக்கிட்டு இருக்கேன். பிரார்த்தனைகள் தானே மனிதன் இறைவனோடு பேசக்கூடிய ஒரு கருவியாக இருக்கு. நீ மனசார உண்மைக்கு ஒதுக்க உண்மையோட என்கிட்ட சொல்ற எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உன் பிரார்த்தனைகளுக்கும் நிச்சயம் நான் பதில் கொடுப்பேன். பிரபஞ்ச பேராற்றலாக நான் இருந்து நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். மனித வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ பல பாடங்களை கற்றுக்கிட்டதானே. உனக்கு கிடைச்ச அனுபவ பாடங்களை எல்லாம் வச்சு வாழ்க்கையில முன்னேற தயாராகு. உன்னுடைய சொந்த பந்த உறவினர்கள், நண்பர்கள், உன் சூழ்நிலைகள், வாய்ப்புகள், உன்னுடைய பதவி, வாழ்க்கை, குடும்பம் என எல்லாமே உன் கர்மாவை பொறுத்து தான் உனக்கு அமைஞ்சிருக்கும். அதனால சொந்த பந்தம் சரியில்லைனாலும், வேலை சரியில்லை, வருமானம் சரியில்லை, குடும்ப உறவுகள் சரியில்லைனாலும் உடனே ஏன் இப்படி நடக்குதுன்னு சோர்ந்து போயிடாம, வராகி அம்மா என் வாழ்க்கையை சரி பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு நீ நல்ல செயல்களை செய்ய பழகு. மனதார செய்யும் பிரார்த்தனைகளுக்கெல்லாம் இந்த வராகி அம்மா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பேன். இந்த பிரபஞ்ச பேராற்றலும் நானும் ஒன்னா சேர்ந்து உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் மன்னிச்சு உனக்கான நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில பெரும்பாலான சிக்கல்களும் பிரச்சனைகளும் 2 காரணத்தால மட்டும்தான் வருது. ஒன்று, நீ யோசிக்காம ஏதாவது ஒரு செயலை செஞ்சுட்டு அப்புறமா தப்பு நடந்துருச்சேன்னு வருத்தப்படுற. 2வது, எந்த ஒரு செயலையும் செய்யாம முயற்சியை ஆரம்பிக்காம யோசிச்சுக்கிட்டு அந்த யோசனையை மாத்திக்கிட்டும் குழம்பிக்கிட்டுமே இருக்க. எப்போதும் அதிகமா யோசிக்கவும் கூடாது, அதே நேரத்துல யோசிச்சுக்கிட்டே சும்மா உட்காந்துடவும் கூடாது. எல்லா வகையிலும் சிறப்பாக சிந்தனை செய்து அடுத்து என்ன செய்யணுன்ற செயலை தீர்க்கமாக ஆரம்பிச்சிடணும். உன் வாழ்க்கை முழுவதையும்
என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்பிக்கையோடு நீ எந்த காரியத்தை செய்தாலும் அதை நல்லபடியாக நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் இப்போது வரக்கூடிய ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றிக்கான ஒரு பகுதின்றதை புரிஞ்சுக்கோ. நம்பிக்கை இருக்கும் உனக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் மனசு உன்னை கட்டுப்படுத்தும்படி உன் மனசை ஆட்டி படைக்கும் விதத்திலெல்லாம் நீ ஆட வேண்டாம். உன் மனசை நீ கட்டிப்படுத்தி உன் மனசை உன் கைகளுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோ. நீ வேகமாக போறியோ மெதுவாக போறியோ எப்போதும் சரியாக போ. தைரியத்தை வளர்த்து கொண்டு முன்னேறிப்போ. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் மனசு வலிக்கும்படி உன்னை மனம் நோக செய்யும்படி பேசியவர்கள் கர்மாவின் விளைவானதான் அப்படி பேசிட்டாங்க. அதனால யார் தப்பு செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் அதற்கு கர்மாதான் காரணம் என்பதை புரிந்து கொண்டு அமைதியாரு. அவசரப்பட்டு கோபப்பட்டு எந்த முடிவை நீ எடுத்தாலும் அது கண்டிப்பாக உனக்கு பிரச்சனைகளை தான் கொடுக்கும். அதனால நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் பொறுமையாக யோசித்து செய்ய பழகு. உன் விதியின் போக்கால் நீ கஷ்டப்பட்டாலும் அதை மாற்றி எழுதும் வல்லமை படைத்தவளாகவே இந்த வராகியமாக இருக்கிறேன் அல்லவா. நீ பிறப்பதற்கு முன்பே உனக்கு பாதுகாப்பு கொடுத்த நான் 7 ஜென்மங்களிலும் உன்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கேன். அதனால எதுக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. என்னுடைய செல்ல பிள்ளையான உனக்கு பயம் என்பதே இருக்கக்கூடாது. உன் எதிர்காலத்தை நான் ஏற்ற மிகுந்த காலமாக ஆக்கி தருவேன்னு நம்பு. உன் மனசு தானே உனக்கு எதிரியாக இருக்கு. தேவையில்லாத விஷயங்களை மனசுக்குள்ளே சிந்திச்சுக்கிட்டே இருக்காம அமைதியாக பொறுமையாக இருக்க பழகு. எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தி உன்னுடைய வேலையை திறமையாக செய்ய தயாராகு. உன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடும் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு முழு அமைதியோடு இரு. வார்த்தைகள் சில நேரங்களில் விரிசல்களை உண்டாக்கலாம். அதனால் கவனமாக பார்த்து பேசு. உன் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றும் சக்தி படைத்த இந்த வராகியம்மா உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்லமே. கண்ணீர் விட்டு வருத்தப்பட்டு நீரிடம் கேட்ட அனைத்து விஷயங்களையும் உன் மனசில் மகிழ்ச்சி உண்டாகும்படியாக மனநிறைவு கிடைக்கும்படியாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். போகிற போக்கில் மனிதர்கள் உன்கிட்ட வந்து பேசி உன்னை குத்தி காட்டும் விதமாகவோ அல்லது உன்னுடைய தற்போதைய நிலைமை பற்றியோ தாழ்வாக பேசி தேவையில்லாததெல்லாம் கேள்வியாக கேட்டு உன்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு தானே நீ வருத்தப்படுற. யார் தேவையில்லாத கேள்விகளை கேட்டாலும் உன் நிலைமையை இறக்கி குத்தி காட்டி ஏளனமாக பேசினாலும் நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். உன் நிலைமை என்ன, உன் கஷ்டம் என்னங்கிறத நீ யாருக்கும் சொல்லி புரிய வைக்கணுன்ற தேவையில்லை. மௌனமாக சிரிச்சுக்கிட்டே அப்படி பேசுகிறவங்க கிட்ட கடந்து போய்கிட்டே இரு. உனக்கு சரியான தருணம் வரும்போது நீ கேட்டதை விட அதிகமாக இந்த வராகியம்மா நான் கொடுத்து உன்னை மிக சிறப்பாக வாழ வைப்பேன் என் செல்லமே. உன் மனசில் நீ என்ன யோசித்து முடிவு எடுத்திருக்கியோ அதை நல்லபடியாக துணிஞ்சு செயல்படுத்து. நடக்குமா நடக்காதான்ற கேள்வி எப்போதும் உன் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. அதை போக்கி நான் உன் கூடவே இருந்து உனக்கு பக்கபலமாக இருந்து பல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். உன் வேண்டுதல்களுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன். உன் வாழ்க்கையை நீ என்னிடம் ஒப்படைச்சிட்டு உன்னால் முடிஞ்ச மட்டும் நல்ல காரியங்களை சிறப்பாக செய்ய பழகு. எதுக்காகவும் எப்போதும் நீ கவலைப்படாத. ஏன்னா உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக போக நான் விட்டுட மாட்டேன். நீ கற்பனை செய்வது போல எதுவும் மோசமாக மாறிவிடாது என் செல்லமே. இதுவரை நடந்ததை பற்றி மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா உன் எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். அதனால் நடக்காது முடியாதுங்கிற வார்த்தைகளையும் எண்ணங்களையும் மூளையில் தூக்கி போடு. நீ எப்போதும் மூளையில் முடங்கக்கூடாது. நம்பிக்கையோட எல்லாமே சரியாயிருன்ற எண்ணத்தோட நல்ல செயல்களை செய்ய பழகு. எதுவும் மாறுவதற்கு சில நிமிடங்கள் போதும். நீ நினைப்பது போல இந்த வராகியம்மா நானே உன் வாழ்க்கையை அழகாக ஆக்கி தருவேன். உன்னுடைய தனித்திறமையை இந்த உலகம் புரிந்து கொள்ளும்படி நிரூபித்து விடு என் செல்லமே. நீ யாரை போலவும் வாழ வேண்டாம், யாரையாகவும் மாற வேண்டாம். நீ நீயாக இருந்து உனக்கு கொடுத்தப்பட்ட வாழ்க்கையை, உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மிக சிறப்பாக வாழ தயாராகு. மற்றவங்களுக்கு கொடுத்ததை விட இந்த வராகியம்மா இன்னும் இன்னும் உனக்கு அதிக மகிழ்ச்சியான வெற்றிகரமான முன்னேற்ற பாதையை தான் கொடுப்பேன். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை
நீ யாரோடும் ஒப்பிட்டு பார்த்து உன்னை தாழ்வாக தாழ்த்தி கொள்ளாதே. காலம் கிடைத்தாலும் உனக்கானது மிக பெருசாகவே கிடைக்கும்படி இந்த வராகியம்மா செய்வேன். உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் அதிர்வுகளையும் வெளியிடு. அது மிக சீக்கிரமாக உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். எப்போதும் உன் எண்ணங்களில் அழகாக இரு. உன் உடல் தோற்றம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. மலரின் வாசனையைப் போல உன் உள்ளம் எப்போதும் நல்ல எண்ணங்களால நிரம்பி வழியும்படி பார்த்துக்கோ. நல்ல எண்ணங்களும் நேர்மறையான உணர்வுகளும் கண்டிப்பா உனக்கு இறை சக்தியை அதிகப்படுத்தும். உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்காகவே இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு கொடுப்பேன். இந்த வராகியம்மாவின் அருளோட நீ வாழ்க்கையவே ஜெயிப்பாய் என் செல்லமே. நீ யாரையாவது இழந்துருவோமோ, யாராவது நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல, மதிப்பு கொடுக்காத மனிதர்களிடத்துல போய் பக்கத்திலேயே நின்று முகத்தை காட்டிக்கிட்டே இருந்தீனா கண்டிப்பா நீ அனைத்தையும் இழந்து போவாய். அதனால ஒருத்தவங்க உன்னை மதிக்கல, மரியாதை கொடுக்கலன்னு தெரியும் போது அந்த இடத்தில் பேசுவதை விட அமைதியாக ஒதுங்கி நின்று விடு என் செல்லமே. மனிதர்கள் மிகச்சிறந்த அளவில் தூக்கி வச்சு பாராட்டி புகழவும் செய்வாங்க. வெகு சீக்கிரமாகவே தூக்கி கீழே போட்டு மிதிக்கிற அளவுக்கு இகழ்ந்து பேசவும் செய்வார்கள். அதனால மற்றவங்க உன்னை பற்றி பாராட்டினாலும் இகழ்ந்து பேசினாலும் நீ எதையுமே கவனிக்க வேண்டாம். எப்போதும் உனக்கு பிடிச்ச மாதிரி உன் மனசாட்சிக்கு உண்மையாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. அனைத்தையும் இந்த வராகியம்மா பார்த்துக்கிட்டு உன் செயல்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ என்னை தவிர வேறு யாருக்கும் எதையும் நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. நானே கூட நீ செய்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்க தேவையில்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீயாக உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ தயாராகு. என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு உன் வாழ்க்கையில் இப்போது வேதனைகளும் சோதனைகளும் அதிகமாக இருக்குது. நிம்மதியே இல்லை. கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் உன்னை ஆட்கொண்டு உன் வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் கஷ்டப்படுறேன் தானே நொந்து புலம்பிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அது அப்படி இல்லை என் செல்லமே. உன்னுடைய கர்ம வினைகள் இப்போது உன்னை பாடாய்படுத்துறதால தான் அதை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக பிரச்சனைகளை முத்த வச்சுக்கிட்டு இருக்கேன். பிரச்சனைகள் அதிகமாகும் போது, பிரச்சனைகள் முற்றி போகும்போது அது முடிவுக்கு வரப்போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த வராகியம்மா உன் தீய கர்ம வினைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உன் தலையெழுத்தை மாற்றி உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையில் ஏற்றம் வரும். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் கலைந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். விதி கர்மான்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காத. எல்லா கர்ம வினைகளையும் விதிகளையும் தாண்டி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாமே தீய கர்மாவின் பலன்கள். இப்போது உனக்கான நல்ல கர்மாக்களும் நல்வினைகளும் ஆரம்பமாகும். உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்க போகுது.